ஹாய் மகளே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனாக்கா, நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு பிஸ்னஸ் என்று நான் சொல்லியிருப்பேன். நாம் ஆடு மாடுகள்லாம் வீட்டில் வளர்த்து வரோம். அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட அவ்வளோ அன்பாக பழகுது. அதை நம்ம பிஸ்னஸ் என்று நம்ம சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அது அப்படி கிடையாது, சரிங்களா? நம்ம வீட்டில் அவங்களும் ஒரு உறவுகள், அவங்களும் ஒரு உறுப்பினர்கள் என்று தான் நம்ம நினைக்கணும். ஆடுகளும் ஒரு குடும்பமாக இருக்குது என்பதை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது 2வது ஈத்து போடுறதுக்கு இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்க. நம்ம வீட்டில் பார்த்தோம்னாக்கா 2 ஆடுகள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆடுகள் என்று நான் சொல்லுவேன். அதுங்க 2 தான் இன்றைக்கி குட்டிகளை போட்டிருக்கு. ஆல்ரெடி ஒன்று போட்டுடுச்சு, மறுபடியும் ஒன்று போடுறதுக்கு இன்றைக்கி இருக்குது. இப்போ குட்டி போடக்கூடிய ஆடுகள் பார்த்தோம்னாக்கா இதை சொல்லி ஆகணும். ஏன்னாக்கா நான் இந்த ஆட்டுக்குட்டியை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது 3 மாதம் குட்டியில் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 2800 வாங்கிட்டு வந்தேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னாக்கா அந்த ஆடு மாதிரியே ஒரு குட்டி ஒன்று இருக்குது. சரி, ஓகே. மீண்டும் இப்போ என்ன ஆட்டு குட்டியை போட போகுது என்பதை பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஒன்று இருக்கும். எனக்கு முன்னாலாம் இருந்தது. அது என்ன டவுட்னாக்கா, இன்றைக்கி தான் இந்த ஆடு குட்டி போட போகுது என்பதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது என்பது தாங்க. அங்கே நிற்கக்கூடிய ஆடு தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் குட்டி இன போகுது என்பது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்க போகுது. நம்ம குட்டி போடக்கூடிய ஆட்டுக்கு பார்த்தோம்னாக்கா வயிறே இல்லை. ஆனால் எப்படி குட்டி போடும் என்பது உங்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்தது. இருந்தாலும் நான் வெளி மேய்ச்சலுக்கு விடலை. அது ஏன்னாக்கா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஆட்டோட மடியை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வீக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொன்று பார்த்தோம்னாக்கா வாலை தூக்கிக்கிட்டே நிற்கும். ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அடிக்கடி ஒரு மூலையை பார்த்து உக்காரோம். இடத்த மாற்றி இடம் மாற்றி மாற்றி உக்காந்துக்கிட்டே இருக்கும். இது தான் அறிகுறி. இன்னொரு முக்கியமான ஒரு அறிகுறி இருக்குது.
அதை எப்படி பார்ப்பதுனாக்கா, வால் பகுதியில் 2 கட்டை விரல் வைக்கிற அளவுக்கு நல்லா வந்து பள்ளமாக இருக்கும். அது இடுப்பு பகுதின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அந்த வால் பகுதியை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பள்ளமாக இருக்கும். அப்போயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடு இன்றைக்கி குட்டி இன போகுது என்பதை நாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டு தங்கம் வந்து குட்டி போடுறதுக்கு தயாராக இருக்குங்க. ஒரு சில ஆடுகள் வந்து படுத்துக்கிட்டு வந்து குட்டி போடும். ஒரு சில ஆடுகளை பார்த்தோம்னாக்கா நின்றுக்கிட்டு தான் வந்து குட்டி போடாங்க. இப்போது நம்ம தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா நின்றுக்கிட்டு தான் வந்து குட்டியை போடுவாங்க. கூர்க்க பார்த்தோம்னாக்கா எலிக்குட்டி வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த எலிக்குட்டி ஆடு வந்து எதையோ பார்த்து பயந்துடுச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை, ஆனால் யாரையோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் நம்ம கேமரா முன்னாடி வந்து நின்றுடுச்சிங்க. நான் தான் இங்கே கிங்குன்னு சொல்கிற மாதிரி ஸ்டைலாக நிற்கிது பார்க்குறதுக்கு. அது என்னத்தான் நான் சொல்கிறது, வாவ் சூப்பருங்க. அழகான குட்டியை வந்து ஈன்னு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான கலரில் தான் குட்டி வந்திருக்குங்க. கால்லலாம் வெள்ளை, தலையில் கொஞ்சம் வெள்ளை இருக்குது, பாக்கி மற்ற இடத்துலலாம் கருப்பு. தாய்க்கு இருக்கிற மாதிரியே கழுத்தில் மணி 2 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட உடனே வந்து இந்த மாதிரியான மூக்கில் வந்து அந்த திரவத்தை வந்து எடுத்துருங்க. மூச்சு விடுவதற்கு சிரமம் இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டி நல்லாயிருக்கும்.
இந்த ஆட்டுக்குட்டியின் கலரை பார்த்தோம்னாக்கா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இந்த ஆட்டுக்குட்டி வந்து சுறுசுறுப்பாக வந்து இருக்குது, தாய் போலவே வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கலர் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன ஆட்டுக்குட்டி போட்டிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா பெட்டைக்குட்டி தான் வந்து போட்டிருக்கு. நம்ம வீட்டில் போடக்கூடிய அனைத்து ஆடுமே வந்து பெட்டைக்குட்டி தான் வந்து போட்டிருக்கு. இது பெட்டைக்குட்டி போடுறது ரொம்ப வந்து நல்லது தான். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றி.